யூஸ்வலா மார்க்கெட்ல வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் வே ப்ரோட்டீன் கேட்டகரிஸ் இருக்கும். கான்சென்ட்ரேட், ஐசோலேட் அண்ட் ஹைட்ராலைஸ். பட் ரீசெண்டா வந்து மார்க்கெட்ல கிளியர் வே ஐசோலேட்னு சொல்லி நியூ ஃபார்ம் ஆஃப் வே ப்ரோட்டீன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தி டீடைல் பிரீஃப் இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுக்க போறேன். மேக்கிங் ஆஃப் சீஸ் அண்ட் கெசைன்ல இருக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு லிக்விட் வேன்னு சொல்லுவாங்க. பை ப்ராடக்ட் லிக்விட் வே வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி பவுடர் பண்ணி ஆட் பண்ணி நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட்ல அரௌண்ட் 70 to 80% ஆஃப் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும். பட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லாக்டோஸ் அண்ட் ஃபேட்டோ இருக்கும். அதே வே ப்ரோட்டீன் ஐசோலேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 90% வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும். லாக்டோஸும் ஃபேட்டும் வந்து கம்மியா இருக்கும். கிளியர் ஐசோலேட்ங்கிறது அசிடிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ்ல கொண்டு போயிட்டு அது வந்து இன்னும் ஈஸியா சால்யூபிள் ஆகுற மாதிரி ஒரு ப்ராசஸ் கொண்டு வரனால நார்மல் ப்ரோட்டீன் ஷேக்ஸ் மாதிரி இருக்காது. ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப தின்னாவும் சால்யூபிளாவும் இருக்கும். ட்ரெடிஷனல் வே ப்ரோட்டீன் ஷேக்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் வே ஐசோலேட் எடுக்கிறவங்களுக்கும் நல்ல குவாலிட்டியான அப்சர்ப்ஷன் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஹெல்த்தியான டைஜஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ கிளியர் வே ஐசோலேட் வந்துட்டு ட்ரெடிஷனல் வே ப்ரோட்டீன் குடிக்க முடியலையோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கிளியர் வே ஐசோலேட் எடுக்கலாம். ஸோ த சாய்ஸ் இஸ் யோர்ஸ்.